திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் பொதுக்கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் எம்எல்ஏ பங்கேற்று உரையாற்றினார். இந்த பொதுக்கூட்டம் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் மோகனப்பிரியா சரவணன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ஏ.பி. முருகானந்தம் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்வில் அதிமுக எம்எல்ஏக்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், மடத்துக்குளம் மகேந்திரன், பல்லடம் ஆனந்தன், பொள்ளாச்சி ஜெயராமன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் வடுகநாதன், ஜெகநாதன், உடுமலை தெற்கு ஒன்றிய பாஜக தலைவர் ஈஸ்வரசாமி மற்றும் கூட்டணி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் கொங்கு மண்டலம் என்று ஒரு பெயர் இருந்தது. கோவை மருத்துவமனையில் 2-3 தினங்களுக்கு முன்னாக ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக பேசியிருக்கிற சூழ்நிலையில் அந்த ஆணையை அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை இழுத்து போய் முள் புதருக்குள்ளே கூட்டிட்டு போய் 3 பேர் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். விடியற்கால 4 மணி வரையிலும். காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றுதான் எங்களுடைய கேள்வியாக உடனடியாக நாங்கள் கோவைக்கு போய் போராட்டம் நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, கஞ்சா போதைப் பொருளுக்கு அதிகமாகிவிட்டது. பல்லடத்தில் 3 பேரை வெட்டி கொள்கிறார்கள். ஆனால் தோப்பில் உடுமலைப்பேட்டையை தொட்டு எடுத்திருக்கிற தோட்டங்களில் தினசரி படுகொலைகள். இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் தோட்டத்திலே போய் தங்குவார்கள். இப்பொழுது யாரும் தோட்டத்திற்கு போவதற்கே பயப்படுகிறார்கள். காரணம் திமுக ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை. காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. ஆனால் தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பேருக்கு 2 பேரை பிடிச்சு கேஸ் போட்டாங்க. அது பிறகு முருகானந்தம் எல்லாரும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு 4 பேரை பிடிச்சாங்க. ஏற்கனவே அக்யூஸ்ட் உள்ளே இருக்கான்னு சொல்லி அந்த கேஸை முடித்தாங்க. இன்னொரு கேஸுக்கு போகும்போது அவனை பிடிக்கும்போது அவன் சொல்கிறான் 17 கொலைகளை நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறான். அப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிற குற்றவாளி உண்மையான குற்றவாளியா இல்லையா என்பதுதான் கேள்வி. இதைத்தான் கோயம்புத்தூர் நடந்த சம்பவத்திற்கும் உடனடியாக 3 பேரை சுட்டிருக்காங்க. காலில் 3 பேரை சுட்டிருக்காங்க. உண்மையான குற்றவாளியா இல்லையா என்பது தெரியாது. இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். கரூரில் ஒரு சம்பவம். கரூரில் 41 பேர் படுகொலை. கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அங்கே வருகிறார். வண்டியிலே வரும்போது மைக்கை எடுத்துக்கொண்டு பாடுகிறார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுறார். பாட்டிலுக்கு 10 ரூபான்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னா என்னது? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும்போது செருப்பை கழுத்து வீசுகிறாங்க, கரண்ட் ஆஃப் ஆகுது, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்படி போட்டால் பொதுமக்கள் எப்படி அங்கே நிற்க முடியும்? தள்ளு முள்ளில் 41 பேர் இறந்து போகிறாங்க. 3 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை தன்னுடைய தாய் கண் முன்னாலே எல்லாரும் நசுக்கி அந்த குழந்தை சாகிறது. தன்னுடைய தாய் கண் முன்னாலே 3 வயது குழந்தையை கூட்டத்தில் நெரிசலில் மிதித்து கொல்லும்போது அவர்களுக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். இந்த பாவமெல்லாம் யாரை பிடிக்கும்? 41 இறந்து போனார்கள். முதலமைச்சர் உடனடியாக சென்னையிலிருந்து இரவோடு வந்து எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதிகாரிக்கு முன்னாடியே அனுப்புகிறார். ஏன் இந்த அவசரம்? எதற்கு இந்த அவசரம்? தேவையில்லை. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. விவசாயிகள் கரண்டில் அடிபட்டு செத்து போனால் 3 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. என்ன ஆட்சின்னே தெரியல அந்த ஆட்சி. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தான் நம்ம நடைபெற்றிருக்கு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து 2 வருஷமா கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வரும் வரைக்கும் கொடுக்கல. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டு ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. இதுவரையிலும் செஞ்சிருக்காங்களா? செய்யலை. அவங்களுக்கு தெரியும், சொல்லும் போதே பொய்யை தான் சொல்றாங்கிறது தெரியும். இருந்தாலும் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வருவதுதான் அவருடைய கூட்டணியுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. ஆனால் ஒரு ஆட்சி நல்ல முறையில் தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவியின் மூலமாகத்தான் முடியும். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதம அமைச்சரிடம் இருந்து 40,000 கோடி ரூபாய் சாலைகளுக்கு மட்டுமே வாங்கி வந்தார். இது பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த பணம்.
இன்னைக்கு தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரியும் யார் கொடுத்தது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. யார் இங்கே வாங்கிட்டு வந்தாங்க? அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாங்கிட்டு வந்தார்.